மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அல்லாஹுவை புகழணும். அல்லாஹுக்கு விருப்பமான 3 விஷயம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். 1 இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறது, 2வது இறைவனை புகழ்வது, 3வது அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறது. இது 3மே நம்ம இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல அடங்கும். அதுல தொழுகையின் போது முதல்ல கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம அதற்கான ஸ்டெப் எடுக்கணும், அதற்கான அமல், அதற்கான பிரார்த்தனை செய்யணும் 1. 2வது அல்லாஹுவை புகழணும். தொழுகையில நிற்கும் பொழுது யாரை புகழணும்? முதல்ல அல்லாஹுவை புகழணும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ், இந்த துவாவை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம வாயிதுக்கு பின்னாடி இந்த சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக வ கைருக வ கைன் தான் சொல்லணும். சரிங்களா? கைருக்க, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதனால அதை நம்ம கைருக்கன்னு மாத்திட்டோம்னு நினைச்சுக்கோவே, உன்னை விட சிறந்தவன் யாரோ இருக்கிறான்ங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால கைருக்க அப்படிங்க